ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம கிச்சனில் பார்க்க போகிறது ஒரு ஹெல்த்தியான, அதே சமயத்தில் டக்குன்னு செய்ய மாதிரி ஒரு ராகி தோசை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இது செய்கிறது ரொம்ப ஈஸி தான். நம்ம இன்ஸ்டண்ட்டாக மாவை வச்சு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ராகி இதுக்கு ஊற வச்சு அரைக்கணும் அப்படிலாம் தேவையில்லை. நம்மக்கிட்ட ராகி மாவு இருந்தாலே போதும். சூப்பராக கிறிஸ்பியாக ஒரு ராகி தோசை ரெடி பண்ணிடலாம். இந்த தோசைக்கு தொட்டுக்க கொத்தமல்லி இலை வச்சு நம்ம சட்னி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இதுவும் ரொம்ப ஹெல்த்தியான ஒரு சட்னி ரெசிபி. கண்டிப்பாக இந்த ரெண்டு காம்பினேஷனும் சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்கள். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துலேயே இருக்கிற ஆல்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். வாங்க இப்போ இந்த ராகி தோசை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு நான் இன்றைக்கி 1 கப் அளவுக்கு ராகி மாவு எடுத்திருக்கேன். நீங்கள் எந்த கப்பில் எடுக்கிறீங்களோ அதே கப்லேயே மீதி மாவெல்லாம் சேர்த்துக்கோங்க. நான் இன்றைக்கி 250 கிராம் அளவுள்ள கப் எடுத்திருக்கேன். 1 கப் அளவு ராகி மாவுக்கு 1/2 கப் அளவுக்கு அரிசி மாவு சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு அரிசி மாவு ஜாஸ்தி தேவையில்லை அப்படின்னா 1/4 கப் அளவு கூட சேர்த்துக்கலாம். 1/2 கப் அளவுக்கு அரிசி மாவு சேர்த்ததுக்கப்புறமா 1/4 கப் அளவுக்கு ரவை சேர்த்துக்கோங்க. வறுத்த ரவை, வறுக்காத ரவை எதுனாலும் பரவாயில்ல. 1/4 கப் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. கூடவே இந்த தோசைக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா ஒரு வாட்டி கலந்து விட்டுக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் கலந்து விட்டுட்டு இதுக்கு தேவையான அளவுக்கு நம்ம தண்ணி சேர்த்து கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நம்ம கலக்கணும். இது கட்டிலாம் எதுவும் பிடிக்காத அளவுக்கு நல்லா கலந்து எடுத்துக்கணும். நான் ஃபஸ்ட்டு 1 கப் அளவுக்கு தண்ணி ஊற்றிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துருக்கேன். இப்போ பாருங்கள், இந்த அளவுக்கு நமக்கு கட்டியாக இருக்குது. நாம் இப்போ மாவை நல்லா கரைச்சதுக்கப்புறமா நான் கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயம், பச்சை மிளகாய், கூடவே கொஞ்சமாக கொத்தமல்லி, கருவேப்பிலை சேர்த்துட்டு இந்த மாதிரி பொடிசாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு தோசை ஊற்றுறதுக்கு ஈஸியாக இருக்கும். நான் 2 பெரிய சைஸில் வெங்காயம் எடுத்து இந்த மாதிரி கட் பண்ணி சேர்த்துருக்கேன். இப்போ சேர்த்துட்டு இதையும் ஒரு வாட்டி கலந்து விட்டுக்கலாம். இப்போ இது கூட கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு கலந்து விட்டுக்கோங்க. இந்த மாவு நல்லா தண்ணியாக இருந்தால் தான் நமக்கு நல்லா வரும், கிறிஸ்பியாகவும் வரும். நாம் 1 கப் அளவுக்கு ராகி மாவு எடுத்துருக்கோம். அதுக்கு 2லேருந்து 2.5 கப் அளவுக்கு தண்ணி தேவைப்படும். நாம் ரவா தோசை செய்வோம்ல, அந்த மாதிரி நல்லா தண்ணியாக கரைச்சி எடுத்துக்கணும். இப்போ பாருங்கள், இந்தளவுக்கு நல்ல கட்டிகள் இல்லாமல் நல்லா தண்ணி சேர்த்துட்டு கரைச்சி எடுத்தாச்சு. இப்போ உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் நமக்கு எந்த அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்கோம் அப்படின்னு. இப்போ இதை ஒரு ஓரமாக எடுத்து வச்சிடலாம். இப்போ கொத்தமல்லி சட்னி எப்படி அரைக்கிறதுன்னு பார்க்கலாம். நான் இன்றைக்கி 1 கப் அளவுக்கு தேங்காய் எடுத்திருக்கேன். நான் தேங்காவை இந்த மாதிரி கட் பண்ணி சேர்த்துருக்கேன். உங்கள்கிட்ட துருவின தேங்காய் இருந்தால் அதையும் நீங்கள் சேர்த்துக்கோங்க. 1 கப் அளவுக்கு தேங்காய் எடுத்திங்கன்னா அதில் 1/2 கப் அளவுக்கு பொட்டுக்கடலை சேர்த்துக்கோங்க. நீங்கள் இதில் பொட்டுக்கடலைக்கு பதிலாக வேர்க்கடலை கூட சேர்த்துக்கலாம். இல்லைனா ரெண்டுமே நீங்கள் சேர்த்துக்கலாம், ரொம்ப நல்லாயிருக்கும். கூடவே நம்ம காரத்துக்கு ஏற்ற மாதிரி பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க. நான் 3 பச்சை மிளகாவும் அப்புறம் ஒரு 3லேருந்து 4 சின்ன வெங்காயம் சேர்த்துருக்கேன். சின்ன வெங்காயம் கண்டிப்பாக சேர்த்துக்கோங்க, சட்னியோட டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ இது கூட ஒரு கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லி இலை சேர்த்துக்கோங்க. கூடவே கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். நீங்கள் இது கூட கொஞ்சமாக புதினா கூட சேர்த்துக்கலாம், ரொம்ப நல்லாயிருக்கும். ஆனால் புதினாவோட அளவு கொஞ்சம் கம்மியாக சேர்த்துக்கோங்க. இப்போ இதெல்லாம் சேர்த்தாச்சு. இப்போ இது கூட ஒரு துண்டு அளவுக்கு இஞ்சி சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இப்போ இந்த சட்னிக்கு தேவையான அளவுக்கு கல் உப்பு சேர்த்துக்கலாம். கல் உப்பு சேர்க்கறதுனால கொஞ்சம் பார்த்து சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறமா நமக்கு தேவைப்பட்டுச்சுன்னா நம்ம சேர்த்துக்கலாம். இப்போ இது கூட கொஞ்சமாக தண்ணி ஊற்றிட்டு இப்போ இதை நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ பாருங்கள், சட்னி நல்லா நைஸாக அரைச்சி எடுத்தாச்சு. இதை வேற ஒரு பவுலுக்கு மாற்றிட்டு இப்போ இந்த சட்னி எவ்வளோ தண்ணியாக வேணுமோ அந்தளவுக்கு நீங்கள் இதில் தண்ணி சேர்த்துக்கோங்க. நான் ஃபஸ்ட்டு 1 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்கேன். இதுக்கப்புறமா உங்களுக்கு தண்ணி தேவைப்பட்டதுன்னா சேர்த்துக்கோங்க. எனக்கு இந்த அளவுக்கு இருந்தால் போதும், அதனால் கரெக்டாக 1 கப் அளவுக்கு சேர்த்துருக்கேன். இந்த சட்னி நல்லா தண்ணியாக இருந்தால் தான் சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். இப்போ இது ஒரு வாட்டி இந்த மாதிரி கலந்து விட்டுட்டு இப்போ நம்ம இதுக்கு தாளிப்பு சேர்த்துக்கலாம். எப்போ நம்ம நார்மலாக சட்னிக்கு தாளிப்பு சேர்ப்போம்ல, அதே தான். கடுகு, உளுந்து பருப்பு, கொஞ்சமாக கருவேப்பிலை, அப்புறமா காஞ்ச மிளகாய், கொஞ்சம் பெருங்காயத்தூள் சேர்த்துட்டு தாளித்து இதில் கொட்டிக்கலாம். அவ்வளோதாங்க, நம்மளோட சூப்பரான ஹெல்த்தியான கொத்தமல்லி இலை சட்னி ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம கரைச்சி வச்சுருந்த ராகி மாவு தோசை ஊற்றி எடுத்துக்கலாம். இப்போ அடுப்பில் கல்லை வச்சுட்டு நல்லா சூடானதுக்கப்புறமா ஒரு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் ஊற்றிட்டு தோசை நல்லா வரதுக்காக நல்லா வெங்காயத்தை வச்சு இந்த மாதிரி தடவி விட்டுருங்க. அப்போ தான் தோசை நல்லா பிய்யாமல் நல்லா வரும். இப்போ நமக்கு கல் சூடானதும் நம்ம மாவை ஊற்றி எடுத்துக்கலாம். மாவு ஊற்றுனதுக்கப்புறமா தேய்ச்சிலாம் விடாதீங்க. அப்படியே எப்படி நைஸாக இந்த மாதிரியே ஊற்றிடுங்க. கொஞ்சமாக மாவு எடுத்து இந்த மாதிரி ஊற்றிக்கலாம். கொஞ்சம் மெல்லிசாக ஊற்றினாலே நல்லா மொறுமொறுன்னு வரும். நீங்கள் ரொம்ப திக்காக ஊற்றுனீங்கன்னா அடை தோசை மாதிரி ஆகிடும். அப்புறம் சாப்பிட்றதுக்கு அவ்வளோ நல்லா இருக்காது. இப்போ இதில் தேவையான அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கோங்க.
எண்ணெய் ஊற்றிட்டு ஒரு 3லேருந்து 4 நிமிஷம் சிம்லேயே வச்சு வேக விடுங்க. ஏன்னா நமக்கு ராகி மாவு வேகிறதுக்கு டைம் ஆகும், அதனால் சிம்மில் வச்சு எடுத்துக்கோங்க. இப்போ பாருங்கள், ஒரு 3 நிமிஷம் ஆயிருக்கு. நமக்கு மேல் பக்கம் எல்லாம் கலர் எல்லாம் மாறி வந்திருக்கு. அப்போ நல்லா நமக்கு வெந்திருக்குன்னு அர்த்தம். இப்போ இதை திருப்பி விட்டுட்டு மறுபடியும் ஒரு 3 நிமிஷம் வேக விட்டுடலாம். பாருங்கள், இப்போ நமக்கு 2 பக்கமும் நல்லா வெந்து வந்துடுச்சு. அவ்வளோதான். இப்போ இந்த தோசை எடுத்துகிட்டு மீதி இருக்க மாவில் நம்ம ஊற்றி எடுத்துக்க போகிறோம். இது ரொம்ப ஹெல்த்தியான ஒரு ரெசிபிங்க. கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள். ராகி மாவுங்கிறதுனால உங்களுக்கு சாப்பிட்றதுக்கும் டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். இதில் உங்களுக்கு நல்ல சத்தும் இருக்குது. இது நல்லா சாப்பிட்றதுக்கு கிறிஸ்பியாக இருக்கிறதுனால பசங்களும் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. அவ்வளோதாங்க, நம்மளோட ராகி தோசையும் கொத்தமல்லி சட்னியும் ரெடி ஆகிடுச்சு. என்னோட இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். இதே மாதிரி சூப்பராக ஹெல்த்தியான ரெசிபிலாம் நம்மளோட சேனல் நிறைய இருக்குது. தேவைப்படுறவங்க கண்டிப்பாக போய் அதையும் போய் செக் பண்ணி பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.